அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. பெரும்பாலும் பௌர்ணமி தினம் அப்படின்னு வந்தாலே விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு நாள். எவ்வாறு நிலவு பிரகாசமாக மிகப்பெரிய அளவில் காட்சி அளிக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு விரத நாளாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்தர் அவருடைய சித்திரகுப்தர் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய வழிபாடு விரதங்கள் மேற்கொள்வாங்க. சித்திரகுப்தர் விரத வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை மேற்கொள்கிறது, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க, சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்குரிய வழிபாடுகள் மேற்கொள்வதற்கும் சித்திரகுப்தருடைய வழிபாடுகள் விரதங்கள் மேற்கொள்வதற்கும் சந்திர பகவானினுடைய தரிசனத்தை மேற்கொள்வதற்கும் ஒரு சிறந்த ஒரு நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு திதி நாள் அப்படின்னு சொன்னால் அது பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி எண்ணற்ற நன்மைகள் தரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரதத்திற்கும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான, அதாவது கோடி நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திரங்கள்லையும் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பௌர்ணமி தினத்தன்று ஆன்மீக ரீதியாக மட்டும்தான் நமக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவும் மகத்துவம் பெற்றது. ஏன்னா அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய ஒரு சிறு அசைவு கூட, ஒரு சிறு நகர்வு கூட பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கு மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அதிர்ஷ்டத்தை தான் தரும். அந்த வகையில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த அமைப்பானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா, அப்படி அதிர்ஷ்டம் தருகிறது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சாதகமான நிலையை உருவாக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள் அனுகூலங்கள்லையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது அந்த நிலவு போல பிரகாசமான வாழ்வு தங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நிகழக்கூடிய அந்த குரு பயிற்சி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சியானது தங்களுக்கு பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு அடுத்து நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டுமே தங்களுக்கு அனுகூலங்களை வழங்கும். அதில் சில பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள், உடல்நல பாதிப்புகள், உத்தியோகத்தில் வேலை சுமை, குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பண தேவை ஏற்படுகிறது அப்படின்னா பண தேவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தும் ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி காரணமாக காலதாமதம் ஆகும். ஆனால் குரு பகவானினுடைய பயிற்சி காரணமாக காலம் தாமதம் ஆனாலும் அது உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இந்த காலகட்டத்தில் ஏற்பட
வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் தடை தாமதம் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், கால தாமதம் ஏற்பட்டாலும் கூட முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் தங்களுக்கு வேண்டாங்க. அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். சேமிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. திருமணம் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த தடை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் திடீர் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களுடைய காதல் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு சம்மதமும் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்களுடைய முயற்சியின் காரணமாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே போல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கூடுதல் சலுகைகள் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் சின்ன கால தாமதம் ஏற்படலாம். இல்லை ப்ரமோஷனில் கிடைக்கிறதுல சிறு இடைஞ்சல்கள் உருவாகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுக்கு அது சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்களும் அதிகரிக்க செய்வாங்க. அப்படிங்கிறதுனால வியாபாரத்துலேயும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சுபகாரியங்கள்லேயும் சிறு சிறு தடை உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உஷாராக சுபகாரியங்கள் பேச்சுக்களில் பேசுகிறதும் இல்லை நடத்துறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் தங்களுடைய செயல்களில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுடைய நிதானம், பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான மந்த நிலை, இனம் புரியாத கவலை இவை எல்லாமே அவ்வப்போது உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தங்களை தொந்தரவும் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. உங்களை ஆலோசிக்காம குடும்பத்தினர் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக இருப்பதையும் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுங்க. திருமணம், குழந்தை, இடமாற்றம் அப்படின்னு குடும்பம் சம்பந்தப்பட்டு நீங்கள் விரும்பப்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த காலத்திற்குள்ள, அதாவது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. நீங்கள் உத்தியோகம் அப்படி இல்லைன்னா தொழில் அப்படின்னு வருமானம் ஈட்டுவதற்காக எந்த துறையில் ஈடுபட்டாலும் உங்களுடைய அனைத்து புது முயற்சிகளும் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தங்களை தேடி வர இன்னும் சிறிது காலம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை அப்படி இல்லைன்னா தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்கள் சின்ன சின்ன இடைஞ்சல்களை பிறரால் உருவாகக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்ய போகிறீங்க, இல்லை தொழில்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்படி பகிர்ந்துக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களால் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இதன் காரணமாக பிரச்சனைகள் ரெட்டிப்பாகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க
பாருங்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு முழுமையாக விலகிடுங்க. தங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு லாபங்களையும் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலத்தின் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிதாக சிறிய அளவுக்கு தொழிலை துவங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடலாமே தவிர செயல்களில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய நிதானத்தின் காரணமாக எளிதில் சமாளித்து விடுவீங்க.